ஏனுங்க வணக்கமுங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா பாக்கு தோட்டத்தை பலாபலன்னு ஆக்க போகிறோமுங்க. களைகளே இல்லாமல் களைகளை அழிக்க போகிறோமுங்க. காசு செலவு பண்ணாமல் காடுகளை சுத்தம் செய்ய போகிறோமுங்க. உடல் ஆரோக்கியமும் இந்த மனித இனமும் தாவர இனமும் அனைத்து உயிர்களுக்கும் கெமிக்கலையே காட்டாமல் சேதாரங்கள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத ஒரு அருமையான தீர்வு முறையில் தானுங்க இந்த மாதிரி பாக்கு தோட்டத்தை சுத்தம் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், புல் எவ்வளோ மூடி கிடந்தது, எப்படி ஆச்சுங்கிறத பாருங்கள், விலாவரியாக பார்க்கலாமுங்க. நம்ம பாக்கு தோட்டத்தோட கரையில் ஆனக்கராப்பில் அளவு இல்லாமல் கிடந்ததுங்க. அதை அழிக்க முடியாமல் திணற போது தான் நான் ஆல்ரெடி நம்ம மேட்டுக்காட்டு தோட்டத்தில் களைக்கொல்லிக்கு மாற்றுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி களைக்கொல்லியை அழிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கிறேனுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆனக்கராப்பில் இப்போ தானுங்க நான் சொன்னேன். பாருங்கள், இந்த ஆனக்கராப்பில் அழிக்க முடியாமல் பயங்கரமான இந்த சிரமப்படும் போது தானுங்க ஆளுங்களும் இதை சுத்தம் பண்ண வேலைக்கு வரல. களைக்கொல்லி அடித்தாலுமே இந்த ஆனக்கராப்பில் சாகலைங்க. ஆனால் நம்ம ப்ரஷ் கட்டரில் 2 முறை 3 முறை அதை தொடர்ந்து அடித்தோம்னா பூமி தெரிகிற அளவுக்கு பளிச்சுன்னு சுத்தமாக அது வெட்டி விட்டுருதுங்க. அப்படி வெட்டி விட்டதுனால ஏற்படுற நன்மைகள் என்னென்னா, அந்த ஆனக்கராப்புல்ல நம்ம காடு நிலங்களுக்கு பசுந்தாள் உரமாக பயன்படுது. அதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் எந்த விவசாயங்கள் செஞ்சாலும் இங்கே அருமையாக விவசாயங்கள் நமக்கு பசுமையாக நமக்கு வருதுங்க. சீக்கிரமாக வளர்ச்சி ஊக்கியாக அது பயன்படுதுங்க. எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ கெமிக்கலை வச்சு ஏதாவது அடிக்கிறவங்க பாருங்கள், இந்த மாதிரி தானுங்க நான் சுத்தம் செஞ்சேன். ஏற்கனவே பளிச்சுன்னு காமிச்சேன். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை கட்டரை வச்சு தானுங்க இருக்கிற அனைத்து களைகளையும் சுத்தமாக அடித்து விட்டோமுங்க. 1 ஏக்கராவுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் 1.5 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுதுங்க. வெறும் 150 ரூபா. 150 ரூபாயில் 1.5 ஏக்கராவை களையை பளிச்சு நீக்கி களைக்கொல்லிக்கு அடிக்காமல் ஆளுக்கு அதிகம் விட்டு செலவு பண்ணாமல் பண்ணுறோமுங்க. இந்த மாதிரி 1 ஏக்கராவை களை எடுத்து புல் பிடுங்கி விட்டு காட்டை சுத்தம் பண்ணணும்னா ஆள் கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு அனுபவத்தை சொல்கிறேனுங்க. பட்டப்படிப்பு படித்த இளைஞர்கள் தன்னோட உடலில் அழுக்குப்படாமையும் வேர்வையை அதாவது சலவை துணியை கசக்காமல் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்களோ தவிர, வேலை செய்யணும், உடல் உழைப்பு கொடுக்கணும், நம்ம வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, அடுத்த வரக்கூடிய நம்மளோட அடுத்த சந்ததியினரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கம்மியாயிருச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி விவசாய வேலைக்கு ஆட்களே கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஆம்பளை ஆளுக்கு 1000 ரூபாயும் பொம்பளை ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தாலும் கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே கிடைச்சாலும் தொடர்ந்து 4 நாளைக்கு வேலைக்கு வர சொன்னால் வேலைக்கு வரது இல்லைங்க. 2 நாள் வராங்க, 2 நாள் லீவ் எடுக்கிறாங்க, மறுபடியும் 2 நாள் வேலைக்கு வராங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாருங்கள், இவ்வளவு களை மிகுந்து கிடக்கிற ஒரு தோட்டத்தை எப்படிங்க வெள்ளாமல் வரும்? அப்போ வேலை செய்யும் ஆள் கிடையாது. களைக்கொல்லி மாதிரி கெமிக்கலை ஏதாவது பயன்படுத்தினா அடுத்தது மறுபடியும் விவசாயம் பாதிக்கும், நம்மளோட சந்ததிகள் பாதிக்கும். அதுக்கு ஒரே மாற்று வழியாக தானுங்க நான் களைக்கொல்லிக்கு மாற்றுன்னு ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ என்னோட மானாவாரி காட்டில் மேட்டுக்காட்டில் செஞ்சோம். இது நம்மளோட ஆற்று தோட்டத்துலேங்க பாக்கு தோட்டத்தை க்ளீன் பண்ணி ஒவ்வொரு முறையும் இப்படி தான் க்ளீன் பண்ணுறோம். இந்த முறை ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நம்மளோட வயல்வெளியை விவசாய நிலங்களை எந்த செலவும் இல்லாமல் விவசாயிகள் தன்னோட பணத்தை மீதி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தானுங்க இந்த வீடியோ. அனைவரும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.